பரமக்குடியிலேருந்து புறப்பட்ட பையன் புறப்படுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. ரொம்ப கவலையோடு ஒரு வாரம் அழுதுட்டு சென்னைக்கு வந்து அதை நகரத்தை எல்லாம் பார்த்து அதுலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சு நேரு செத்துட்டார். எனக்கு பெரிய கவலை. அது இப்படியே வாழ்ந்த பையன் என்னுடைய கம்யூனிட்டி என்னுடைய இதில் அங்கேயே இப்பொழுது இந்தியாவில் காணும் இந்த பிரிவை நான் கண்டேன். அதிலிருந்து மேம்பட வேண்டும் என்று புறப்பட்ட பையன் நேர போய் சேர்ந்தது பெரியார் திடலில். அதை என் தந்தை தடுத்திருக்கலாம். அவருக்கு அந்த பலம் இருந்தது, சட்டமும் அவர் கையில் இருந்தது, அவர் வக்கீல். ஆனால் இவருடைய சீடர், காந்தியுடைய சீடர் அவர் என்பதனால் அவன் போக்கில் விட்டு விடுவீங்கள் என்று விட்டார். நாத்துராமையும் அப்படி தான் விட்டார் காந்தி. அதெல்லாம் நான் கொல்ல வந்தேன், அவர்கிட்ட போச்சு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு விதமான வீரம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை விட்டுட்டார். நான் 20 வயதாக இருக்கும் பொழுது எங்கேயோ பழைய கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்த நேரத்தில் பெரியார் அவர்கள் விடுதலையில் காந்தியார் மறைவுக்கு பின் எழுதிய ஒரு தலையங்கத்தை படித்ததும் தான் எனக்கு புலப்பட்டது. முதல் புலனாய்வுத்துறையிலிருந்து வரும் திருமாவளவனுக்கு இந்த ஃபொரன்சிக் எவிடன்ஸ் எனக்கு கிடைத்தது அப்பொழுதுதான். அப்படியா, அவ்வளோ பெரிய ஆளா இவர் தான் பெரிய ஆள். பிற்பாடு பெரியார் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் காந்தியிடமிருந்து தான் வந்திருக்கிறார், முரண்பட்டு வந்திருக்கிறார். ஸோ காந்தியிடம் முரண்படுவது மகா பாவம் இல்லை, அது ஒரு பெரிய வீரமும் இல்லை. முரண்படுவது கடமை, அது மூத்த தலைமுறை அதனுடன் முரண்படும். அதற்கு புத்தி சொல்ல தவறிவிட்டால் கோவித்து கொண்டு வெளியேறிவிடும். அப்படி வெளியேறி திரும்பி என் தாத்தாவிடம் வந்த ப்ராடிகல் சன் நான். 47 இருந்திருந்தால் யார் கண்டா அந்த கூட்டத்தோடு நானும் பின்னாடி போயிருப்பேன். காந்தியை சுட போகிறாங்க, நம்மளும் போகலான்னு. அதில் என்னன்னா, இதை நானும் அவருடைய கொள்ளு பேரன் துஷார் காந்தியும் பேசி இருக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா இந்த இழுப்புகளுக்கு ஆளாகி நம்மளும் அங்கே போயிருப்போம்ல அப்படின்னு. கரெக்ட் நீங்கள் சொல்கிறதுன்ட்டு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் நான் தான் முன்னரே எழுதும் வாய்ப்பை பெற்றேன். ஏராம் படத்தை பார்த்துட்டு எழுதின புத்தகம் கம் லெட்ஸ் கில் காந்தி என்பது தான் அந்த புத்தகத்தின் பெயர். எழுதியவர் காந்தியின் கொள்ளு பேரன். அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான். அது பல பேருக்கு புரியல. என்னுடைய அப்பா பரமக்குடியிலிருந்து நான் புறப்பட்டு சினிமாவுக்கு வந்த பிறகு என்றைக்காவது நீ அரசியலில் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய சகோதரர்களாக அவனையாவது விட்டு வைங்களேன், உங்களை மாதிரி அவனும் பாழா போகணுமா என்று சொன்னார்கள். அவர் பாழாகவில்லை, நாமாகி இருக்கிறோம். அவரும் சாகவில்லை, நாமாக இருக்கிறோம். இப்போ கடைசியாக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன, அது கடைசியில் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் கண் கலங்கினதை காட்ட வேண்டாம்ட்டு. அந்த 3 bullets நிறுத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. அது எப்படிங்க காந்தியார் காலமெல்லாம் பொருந்துமா? இப்போ ஆயுதம் இல்லாமல் எப்படிங்க 3 புல்லட்டுங்கிறீங்க? எப்படின்னா 2 புல்லட் தமிழ்நாடு தயார் பண்ணிடுச்சு. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இஃப் யூ டோன்ட் ஆன்சர் திஸ் bullets, you will fall. It's not a promise, it's a belief and analysis of how this country is going to go. இது அப்படித்தான் நகரும் இந்த தேசம். இது மொத்த தேசத்தில் 1.4 பில்லியன் பீப்புள் முட்டாள்களாக இருக்க முடியுமா? சாத்தியமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்கிறேன் நான், இருக்கு என்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அகலும், இல்லை என்றால் அகற்ற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, நமது கடமையும் கூட. இந்த காதி துணி